இந்த ரோகிணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் யார் கையிலையும் மாட்டாமல் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வசமாக ப்ரௌன் மணினால் ரோகிணி பார்த்தீங்கன்னா மாட்டிக்க போகிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா விஜயா ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா பரசு வீட்டு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விஜயா ஃபேமிலியில் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட மாமாவாக ப்ரௌன் மணியும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌன் மணி பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார். சமையல் வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மணி தான் வந்து இருப்பாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் மணி வந்து யதார்த்தமா முத்து வந்து பார்த்துடுறாங்க. இவர் வந்து ரோகிணியோட மாமாச்சு, இவர் என்ன இங்கே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அண்ணாமலைக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து சமையல் கட்டில் இருக்க ப்ரௌன் மணியை வந்து காட்டுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன ரோகிணியோட மாமா எப்படி இங்கே இருக்காரு, அது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. முத்து வந்து உடனே பார்த்தீங்கன்னா வாப்பா என்னன்னு போய் கேட்கலான்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணி கிட்ட வந்து அண்ணாமலை, முத்து, அதுக்கப்புறம் மனோஜ் எல்லாமே போவாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்தா ப்ரௌன் மணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஐயோ என்ன இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினைப்பாரு. என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க, ரோகிணியோட மாமா தானே நீங்கள், உங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்பாங்க. ப்ரௌன் மணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டே நிற்பாரு. அந்த நேரம் பார்த்தேன் மாப்பிள்ளையோட அப்பா அங்கே வந்துட்டு என்னப்பா நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்குள்ளே நீங்களே போய் பார்த்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் மாப்பிள்ளையோட தாய்மாமன்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணி வந்து கை காட்டுவார். உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும். இவர் தான் வந்து மாப்பிள்ளையோட தாய்மாமனா, அப்போ ரோகிணியோட மாமா யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் வந்துடும். அதுக்கப்புறம் சரிப்பா நீங்கள் பேசிட்டுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பாவும் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் மாப்பிள்ளையோட தாய்மாமனா, அப்போ ரோகிணியோட மாமாவும் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. சொல்லுங்கள் உண்மை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே ஒரு மிரட்டுற மாதிரி கேட்கவும் ப்ரௌன் மணி பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே உளறிடுறாங்க. ப்ரௌன் மணி வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தாய்மாமனா இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், அப்படி இருக்கப்போ நம்ம எதுக்கு வந்து இந்த இடத்துல அசிங்கப்பட்டு நிற்கணும், நம்ம வந்து அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணிக்காக நம்ம எதுக்கு எல்லா சமயம் தூக்கி தலையில் போட்டுக்கணும், ஏற்கனவே வந்து நம்ம ரோகிணிகிட்ட சொல்லியிருக்கோம், இன்னொரு தடவை ஏதாவது மாற்ற மாதிரி வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அதனால ப்ரௌன் மணி பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறாங்க. ப்ரௌன் மணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோகிணியோட மாமா நான் கிடையாது, இந்த மாதிரி எனக்கு வித்யாவை வந்து முன்னாடியே தெரியும், அடிக்கடி கடைக்கு வருவாங்க, ஸோ அப்படி வந்து எனக்கு வந்து தெரியும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லாவே நடிக்க வரும், அதனால வித்யா மூலயமா தான் எனக்கு ரோகிணி தெரியும், என்ன வந்து இந்த மாதிரி மாமாவாக நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க, அதனால தான் நானும் வந்து நடித்தேன்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணி எல்லா உண்மையும் வந்து அண்ணாமலை கிட்ட சொல்லிடுவாங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிரும். ரோகிணி எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும், எதுக்கு வந்து நடிக்கலாம் ஆள் கூட்டிகிட்டு வந்து நம்மக்கிட்ட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. நான் தான் சொன்னேன்லப்பா அதோட வாழ்க்கையில் ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒன்று வெளியே வருது பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லுவாங்க. இருடா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முழுசா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் பண்ணிட்ட வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எதனால வந்து அந்த பொண்ணு அப்படி பண்ணுதுன்னு தெரில, இல்லை என்ன தப்பு பண்ணுதுன்னு தெரில, என்ன வந்து நடிக்க சொன்னிச்சு, அது மட்டும் இல்லாமல் படத்தில் எனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன வந்து உங்கள் வீட்டில் வந்து நடிக்க சொன்னிச்சு, அதனால தான் நானும் நடித்தேன், மற்றபடி இதுக்கு எனக்கு ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் மணி வந்து சொல்லுவார். ஆமாப்பா இவரை சொல்லி என்ன பிரயோஜனம், எல்லா தப்பும் பார்லர் நம்ம மேலே தானே இருக்குது, அதுக்கு இருக்குது ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து என்ன ரோகிணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன் என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ தான்டா நீயும் அம்மாவும் தான் பணத்தாசை பிடிச்சி மலேசியா மருமகன்னு சொன்னீங்க, இப்போ என்ன நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து பரசு வீட்டு கல்யாணத்தில் ஒரு பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதனால இந்த விஷயத்த இங்கே வச்சு நம்ம பேச வேணாம், எதுவாக இருந்தாலும் ரோஹிணிகிட்ட வீட்டில் போய் கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ண போயிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா ரோஹிணியை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்லுவாங்க. ஏங்க என்னாச்சு வந்தோடனே அவங்கள கூப்பிட்றீங்க, அவங்களே டயர்டில் இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெலாம் அவசியமே இல்லை, கூப்பிடு, வேகமாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும், வேகமாக கூப்பிடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் விஜயாவும் ரோகிணி வந்து கூப்பிடுவாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வந்துடுவாங்க. அண்ணாமலை வந்து ரோகிணி கிட்ட இந்த மாதிரி உங்கள் மாமா யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன அங்கிள்ஸ் கேட்குறீங்க, என் மாமா தான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்காரு, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள் மாமா எதுவும் கறிக்கடை எதுவும் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்பாங்க. உடனே ரோகிணிக்கு அப்படியே செம்ம ஷாக்கை வந்து தூக்கி போட்டுரும். என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் கறிக்கடை வச்சது, ஐயோ எப்படி தெரியும்னு தெரியலையே, நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நினைக்கிறாங்க. உடனே விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட என்னங்க ரோகிணியை பற்றி இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கீங்க, அவங்க மாமா எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் கறிக்கடை வச்சுருக்கேன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து
கேட்குறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது விஜயா, நாங்கள் பார்த்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் ரோஹிணி வந்து வசமாக வந்து விஜயா வீட்டில் மாட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது ரோஹிணி வசமாக விஜயா கையில் சிக்க தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.